स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। அனைவருக்கும் வணக்கம். வித்யா ஜோதி சேவா சங்கம் நாம ஆரம்பிச்சதுடைய நோக்கம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். வித்யா ஜோதிகளை எல்லாம் நம்முடைய இந்த தொண்டில ஈடுபடுத்துறது, அதோட வித்யா ஜோதிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும், நம்மாலான உதவி பண்றது. இதற்காகத்தான் வித்யா ஜோதி சேவா சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. வித்யா ஜோதி சேவா சங்கம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? வித்யா ஜோதிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, உதவுவது, அதோட வித்யா ஜோதிகளை தொடர்ந்து சமயப்பணியில் ஈடுபடுத்துவது. இந்த வேலையை தான் இந்த வித்யா ஜோதி சேவா சங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தான் நாம ஆரம்பிச்சோம். இப்போ ஓரளவு அதை செய்துட்டு இருக்காங்க. அதுல ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை நிறைய உதவி எல்லாம் பண்ணியிருக்காங்க. வித்யா ஜோதி சேவா சங்கத்துல இருக்கக்கூடிய வித்யா ஜோதிகள் வருடத்துக்கு ஒரு முறை சந்தா கொஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். எத்தனை ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 200 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்களா எல்லாரும்? இப்போ வித்யா ஜோதிகள் சந்தா கொடுத்துட்ட உடனே வித்யா ஜோதிகளுடைய வேலையை முடிஞ்சு போகல. அவங்க முதல்ல கேட்கும் போதே சொன்னாங்க, வித்யா ஜோதிகள் எத்தனை வித்யா ஜோதியை உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பேர் எழுதுனாங்க, எத்தனை ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்கீங்க, கொஞ்சம் பேர் எழுதுனாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் வந்திருக்கிறதுல, யாரெல்லாம் சமயத்துக்கு போறதில்லைன்னா நான் எடுத்தாடுறேன், மீதி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப சூழல் ஏதாவது அவங்க உண்மையை சொன்னதுக்கு அவங்களுக்கு நாம ஒரு பாராட்டு சொல்ல வேண்டியது. இப்ப அடுத்து நாம வித்யா ஜோதிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஆலோசனை பண்ணணும். வித்யா ஜோதிகள் எல்லாம் அந்த உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு வித்யா ஜோதியை பார்த்தாச்சுன்னா மற்றவங்க சொல்லணும், வித்யா ஜோதி பண்ணா வந்து எவ்வளவு ஒழுங்கா இருக்கா, அதே மாதிரி நீ இருக்கணும், அதனால நீ சமயத்துக்கு போன்னு ஊர்ல உள்ளவங்க சொல்லணும். என்ன சொல்லணும்? வித்யா ஜோதி ரொம்ப ஒழுங்கா இருக்கா, ரொம்ப பணிவா இருக்கா, கலாச்சாரத்தோடு இருக்கா, தலையெல்லாம் பிரிச்சு போடல, உடம்பு மறைக்கிற மாதிரி உடை போட்டிருக்கா, அழகான குங்குமம் போட்டு வைக்கிறா, காலையில ஒழுங்கா எழுப்பி குளிச்சு எல்லாம் பண்ணிதான் வேலையெல்லாம் ஈடுபடுவா. இப்படி அதனால நீ ஒரு வித்யாஜோதி ஆகணும், அதனால நீ சமயத்துக்கு போன்னு சொல்லி கிராமத்தில் உள்ளவங்க மாறி மாறி சொல்லணும், அவங்களே இருக்கணும். வித்யா ஜோதிகள் எப்படி இருக்கணும்? வித்யா ஜோதிகள் ஒரு நல்லவர்களுக்கு உதாரணமா இருக்கு. நம்ம ராமாயணத்தை மகாபாரத்தை சொல்லும் போது, ராமாயணத்துல பல பிரச்சனைகள், மகாபாரதத்துல பல பிரச்சனைகள், அதெல்லாம் கேட்கும் போது நம்முடைய விஷ்ணுமூர்த்தி ஒரு நல்ல ஒரு விடை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ராமாயணத்தில் மகாபாரதத்துல இதிகாசங்கள்ல எந்த மாதிரியான நல்ல கேரக்டர் வரும், மோசமான கேரக்டர் வரும். நல்ல உதாரணங்களும் இருக்கும், மோசமான உதாரணங்களும் இருக்கும். சனி இருப்பாங்க, சத்தமா சொல்லிட்டோ, சனி இருந்தா வேற யாரும் இருப்பாங்க? தர்மன் இருப்பான், தர்மன் இருப்பான், திரியோதன் இருப்பான், ராமன் இருப்பான், ராவணன் இருப்பான், விபீஷணன் இருப்பான், கும்பகர்ணன் இருப்பான், எல்லாருமே இருப்பான். ஆனா நாம எப்படி எடுத்துக்கணும்? நல்லவர்களுடைய அந்த உதாரணத்தை நாம எடுத்துக்கணும். அதே மாதிரி வித்யா ஜோதியில நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. நீங்க நல்லவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லலாமா? வித்யா ஜோதியில எப்படி இருக்கணும்? நல்ல எடுத்துக்காட்டாக தான் இருக்கணும். வித்யா ஜோதிகள் ராவணன் மாதிரி இருக்கக்கூடாது. வித்யா ஜோதிகள் ராமன் மாதிரி இருக்கணும். வித்யா ஜோதிகள் தர்மன் மாதிரி இருக்கணும், துரியோதனன் மாதிரி இருக்கக்கூடாது. ரெண்டு எடுத்துக்காட்டு இருக்கு. இதிகாசத்திலே இருக்க இங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போ எல்லாரும்
உண்மையிலேயே உங்களை உதாரணமாக எடுத்து உங்களுடைய ஊரில் உள்ளவர்கள் நடந்தார்கள் என்றால் ஊர் உருப்படுமா உருப்படாதா? எங்க அதாவது என்னை உதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்கள் ஊரில் உள்ளவர்கள் வாழ்ந்தார்களானால் எங்கள் ஊர் நன்றாக வளரும் உருப்படும் அப்படின்னு நம்பிக்கொண்ட வித்தியாசங்கள் மட்டுமே இருக்கும். அதாவது சந்தோஷம் எல்லா வித்தியாசங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அதே போல வித்தியாசங்களுக்கு கூட வந்து இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை கேட்டாதான் தெரியும். சிறந்த உதாரணமாக நாம வாழ வேண்டும். இது நமக்கு தேவை. அப்ப சிறந்த உதாரணமாக வாழணும்னா என்ன பண்ணணும்? நமக்கு பிரச்சனை எங்க வருதுன்னு ஆலோசிக்கிறோம். எதனால பிரச்சனை வரும்? ஒரு குடும்பத்திலேயோ அல்லது ஒரு ஊர்லயோ பிரச்சனை எதனால வரும்? சொல்லுங்க பாப்பா, வித்தியாசங்கள் தானே. எப்ப பிரச்சனை வரும்? எந்த குணம் நம்மகிட்ட இருந்தா பிரச்சனை வரும்? என்னமா? விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாட்டோ வரும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாமல் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஆணவம். கரெக்ட். பரவாயில்ல, வித்தியாசங்கள் புத்திசாலியா தான் இருக்காங்க. பரவாயில்ல. இப்போ வித்தியாசங்களுக்கு தெரியுது, என்ன தெரியுது? ஆணவம் தான் பிரச்சனைக்கு காரணம்னு தெரியுது. ஆணவத்தை விட்டு கொடுக்கணும். ஆணவத்துல இருந்து நாம கிளம்பணும். நான் பெரிய ஆளு. நாங்க எங்க ஆஸ்பத்திரி சாமியாளுக்குள்ள சொல்றோம், ஏதாவது ஒரு சாமிக்கு நான் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சுன்னா அதோட அவன் தொலைஞ்சான். நான் பெரிய ஆளுன்றது யாருக்கு தெரியுதோ அதோட ஆளா விட்டு அதெல்லாம் அப்படின்னு சொல்றோம். அதனால நான் பெரியவன் என்று எண்ணம் வரக்கூடாது. யார் பெரிய ஆளு? யார் பெரிய ஆளு? இறைவன் தான் பெரிய. நாம அவருடைய கருவி. இந்த எண்ணம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். நான் இறைவனுடைய கருவி, நான் இறைவனுக்காக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொரு வித்தியாசங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்குன்னா அந்த வித்தியாசனுடைய குடும்பத்துல பிரச்சனை வராது, வித்தியாசனுடைய ஊர்ல பிரச்சனை வராது. ஆனா வித்தியாசம் நான் வித்தியாசம் படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படிதானே சொல்றீங்க ஊர்ல இல்லையா? சொல்லலையா? சரி, பரவாயில்ல. வித்தியாசனுக்கு வேண்டியது பணிவு. கீதையில ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரியல. வித்யா தெரியுது, என்னோட புத்திசாலியா இருப்பாங்க. அப்ப வித்தியன்னா என்ன இருக்கணும்? வினயம் இருக்கணும், பணிவு இருக்கணும். அதே மாதிரி சிலருக்கு எண்ணம் விழா நோட்டீஸ்ல என் பேரை போடல, அவ பேரை போட்டிருக்கா, என் பேரை ஏன் போடல? சட்டை போடுறீங்களா இல்லையா? அப்போ நம்மை நாம ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அப்படி நாம நினைச்சோம்னா அப்படின்னு சொன்னா பிரச்சனை ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நாம எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் சொன்னார் நம்மளை பத்தி ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு சொல்லி, அப்ப சொன்னாரு, அடுத்த ஆள் சொன்னார் நம்ம பத்தி சொல்லல. ஏன் சொல்லலைன்னா வெளியில நம்ம பத்தி தெரியாது. ஒரு பெரிய மரம் இருக்குது, மரத்தினுடைய முக்கிய பாகம் எது? வேறு. வேறு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் அதை மரத்தை தாங்கி நிற்பது எது? மரம் பூக்கணும்னா என்ன வேணும்? மரம் காய்க்கணும்னா என்ன வேணும்? அப்போ வேறுதான் முக்கியம், மூலம் அதுதான். ஆனா வெளியில யாருக்கும் தெரியாது. அப்போ மரத்தை தாக்கி நிற்கக்கூடிய வேறாக நாம இந்த சமுதாயத்தில் இருக்கணும். வித்யாஜோதிங்கிறது இந்த சமுதாயத்தை தாக்கக்கூடிய ஒரு பெரிய கோபுரம், 108 அடி உயர கோபுரம். அதை யார் தாங்கி நிற்கிறாங்க? யார் தாங்கி நிற்கிறாங்க? அஸ்திவாரம். அஸ்திவாரம் தெரியுமா? மேல இருக்கிற பொம்மை தெரியும் இல்லையா? பொம்மை தெரியும், ஆனா என்ன தெரியாது? அஸ்திவாரம் தெரியாது. அப்போ வித்யாஜோதி அஸ்திவாரமா இருக்கணுமா, மேல இருக்கிற பொம்மையா இருக்கணுமா? அஸ்திவாரமா இருக்கணும். இது எல்லா இடத்திலும் இது அப்ளிகபிள். எல்லா இடத்திலும் இதை நாம கொண்டு வரணும். எல்லா இடத்திலையும் நாம இந்த சிந்தனையோட இருக்கணும். நான் எதாக இருக்கக்கூடாது? பொம்மையா இருக்கக்கூடாது, தாக்குவதா இருக்கணும். என்னை கோபுரம் தாக்கக்கூடாது, கோபுரத்தை நான் தாக்க வேண்டும். குடும்பம் என்னை
அப்படி இருக்கும். மேலா இருக்கணும். மேல இருக்கிற பொம்மையா இருக்க கூடாது. அப்படி இருந்தோம்னா தான் நாம சிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தயவு செய்து நம்முடைய வித்யாபீட நிகழ்ச்சி நடக்கும் போது வித்யாபீடத்தில் உள்ளவங்களுக்கு பொன்னாடை கொடுத்து வெளியிலிருந்து வராங்க பொன்னாடை கொடுத்தா தப்பு கிடையாது. இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்து நான் சத்தம் போட்டேன். நான் பேசி முடிச்சோடனே எனக்கு பொன்னாடை கொடுத்துனாங்க. நான் அறக்கட்ட வேண்டிய உறுப்பினர், எனக்கு எதுக்கு பொன்னாடை கொடுத்தணும்? அது மாதிரி வித்யாபீட நிகழ்ச்சியில நம்ம கொஞ்சம் நிகழ்ச்சியில நான் மாறேன், எனக்கு அதுக்கு நிறைய பரிசு தரணும். நிறைய பரிசு இருந்தா எனக்கு ஒரு நன்மை இருக்கு. பட்டமணிக்குள்ள நடக்கும்போது அதை கிழிச்சு எடுத்துட்டு புதுசு அந்த லாபம் இருக்கு. அதனால நான் சொல்றதை புரிஞ்சுங்க. தயவு செய்து பொம்மையா இருக்கு நினைக்காதீங்க, அஸ்திவாரமா இருந்தோ, மேல இருக்கக்கூடிய கிளையா இருக்குன்னு நினைக்காதீங்க, வேறா இருக்கணும்னு எப்படி மனசுல ஆழமா பதிய வைங்க. அப்படி நீங்க பதிய வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக அவ்வளவு மாதிரி வேட்பாளர் ஆக்கணும்? உடனடியா நம்ம இருந்த மாதிரி வேட்பாளர் வரானால மறைந்ததும் இப்படிப்பட்டவங்க உதாரணமா இருக்க முடியும்னு தான் ஆகணும். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தீங்கன்னா, அதாவது நாம நம்முடைய பணியை கடமையை ஒழுங்காக செய்தோம் என்றால் இறைவன் நமக்குள்ள பதவியை தானாகவே தருவார். நீ போய் கேட்க வேண்டாம், எனக்கு வேட்பாளர் பதவி கொடுன்னு கேட்க வேண்டாம், தருவார். இதை நம்ம நல்லா மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம அப்படி வரணும்னா, பணிவு வரணும்னா, நாம வேறாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டுமானால், நான் வெளியில தெரியக்கூடிய பொம்மையாக இருக்கணுங்கிற ஆசை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய குணங்களை மாற்ற வேண்டும். நம்முடைய குணங்களை மாற்றுறது எப்படின்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கையில கொஞ்சம் ஆன்மீக சிந்தனை வரும்படியாக ஆன்மீக தபஸ் பண்ணணும், தவம் பண்ண வேண்டும். ஏன்னா விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார், ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்லி இருக்கார். ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் எல்லாருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார். பொட்டன்ஷியலாக நிலையாற்றலாக இறை சக்தி இருக்கின்றது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள யார் இருக்கிறார்களோ இறைவன் இருக்கின்றார்கள். விவேகானந்தர் சொல்ற அளப்பரிய ஆற்றல் உனக்குள்ளே இருக்கிறது, நீ நினைத்தால் எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் சொல்றார். அப்ப அந்த அளப்பரிய ஆற்றல் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கிறது? நிலையாற்றலாக இருக்கிறது. அதை இயக்காற்றலாக கொண்டு வர வேண்டும். அதற்கு என்ன பண்ணணும்னா, நாம முதல்ல இந்த பணிவு வரணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வரும்படியாக நல்ல குணங்களை எல்லாம் நாம வளர்த்துக்கணும். அதுக்கு நாம வேலை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தினசரி வாழ்க்கையில நாம கொஞ்சம் ஆன்மீக பயிற்சிகள் பண்ண வேண்டும். நாம யோகா தினம் நடத்தி யோகா பண்றோம். ஆனா யோகாசனம் டெய்லி வீட்டுல யாராவது பண்றோம், ஒரு 10 நிமிஷமாகும் ஏதாவது ஒரு சூரிய நமஸ்காரமோ அல்லது ஒரு யோகாவோ எத்தனை வித்யாஜோதிகள் பண்றீங்க? கை போய் சொல்லக்கூடாது பாப்பா. 2 4 5 ஒரு 5 5 10 15 16 பேர் இருக்காங்க. இங்க இன்னைக்கு வித்யாஜோதிகள் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 29 இருக்கும். ஒவ்வொரு ஒன்றியமா நான் கேட்கிறேன். இப்ப இருக்கிற ஒன்றியம் கேட்கிறோம். கேரளாவில இருந்து எத்தனை வித்யாஜோதிகள் வந்திருக்காங்க? எழுமுங்க பார்ப்போம். கேரளாவுக்கு ஒருத்தர் கூட வரல. கேரளா மாநில துணை அமைப்பாளர் பக்கத்துல நிற்கிறார். ஒருத்தர் கூட வரல கேரளாவில் இருந்து. சரி, அடுத்த ராஜா கமங்கலம் ஒன்றியம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ராஜா கமங்கல ஒன்றியத்தில் இருந்து வந்த வித்யாஜோதிகள் 1 2 3 4 எங்க இருக்காங்க? 1 2 அங்க ஒருத்தங்க. சரி அவங்களுக்கு தெரியல. 4 பேர். சென்னை 3 பேரா? ராஜா கமங்கலம் 4, சென்னை 3 தானே? சரி. கோவை, கோவையில இருந்து யாரும் இல்லை. கோவை இல்லை, கேரளாவும் இல்லை. அந்த கா வச்சு வரனால இல்லையோ கேரளாவில். வள்ளியூர் ஒரே ஆள் வந்திருக்காங்க. மேற்புறம்
ஒன்னு ரெண்டு சொல்லி இருக்காருங்கம்மா இருக்கு. அவங்கள்ட்ட எண்ணிக்கை இருக்கு. சரி, எப்போ உட்கார்ந்து இருக்கு? எத்தனை பேரு? 18. மேல்புறம் அகஸ்தீஸ்வரம், ஒன்னா அகஸ்தீஸ்வரம் ஒண்ணுதான். முஞ்சரை 99, முஞ்சரை 99 பேர் வந்திருக்கிறாங்களா? பாராட்டுகள். திருவட்டார் 13 தானே. தக்கலை 91, குருந்தங்கோடு 34, கிள்ளியூர் 52, நாகர்கோவில் ஒரே ஒரு ஆள் தானே. நாகர்கோவில் 2, நாகர்கோவில் 2 பேர் எழுப்பியிருக்காங்க. 2, தோவாளை யாரும். சரி, இப்ப நாம இத்தனை வித்தியாசவாதிகள் இருக்கோம். மொத்தம் 890 வித்தியாசவாதிகள்ல டோட்டல் எவ்வளவு வந்திருக்கு? 100, 119, 122, 126, 126, 130, 180, 214, 215, 215, 305, 318 வந்திருக்காங்க. பாதி கூட வரல. சரி, பரவாயில்ல. 300 பேர் வந்திருக்கீங்க. 300 பேரும் நினைச்சாச்சுன்னா இந்த மாவட்டத்தையே ஒரு கலக்கலக்கலாம், நிறைய சாதிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த சாதிக்கிறதுக்காக சக்தி நமக்குள்ள இருக்கு. அந்த சக்தியை நாம வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் ஆன்மீக சாதனை பண்ணணும். ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு ஜெபம் பண்ணணும். நான் குறைந்தது 108 தடையாவது ஒரு மந்திரத்தை ஜெபம் பண்ணி கொண்டுதான் அதன் பிறகுதான் நான் என்னுடைய வேலை செய்வேன். அல்லது தினசரி எப்படியா முதல்ல காலையிலேயோ சாயந்திரமோ மத்தியானமோ ராத்திரியோ எப்பாவது குறைந்த 108 தடையாவது நான் ஏதாவது ஒரு மந்திரம் ஜெபம் பண்றேன் அப்படின்றது மட்டும் கை தூக்குவோம். குட், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அது ஒரே மந்திரமா இருக்கணும், மாறி மாறி இருக்க கூடாது. சரியா? இப்போ அதே மாதிரி நாம இப்ப எல்லா குடும்பத்திலே நீங்க மட்டும் பண்ணா போறாது, மற்றவங்களையும் செய்ய வைக்கணும். அது நம்முடைய வேலை. நீ ஆனால் போதாது, நீ ஆக்க வேண்டும். ஆகு அக்கு, அது நம்ம மனசுல இருக்கணும். நான் மட்டும் ஜெபம் பண்ணா போறாது, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் ஜெபம் பண்ணணும். என் குடும்பத்தில் உள்ளவங்க பண்ணா போதாது, பக்கத்து வீட்டுக்காரர் பண்ணணும், ஊர்ல உள்ளவங்க பண்ணணும். அந்த மாதிரி செய்யணும். இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எங்களுடைய உறவினர்கள் மாற்று மதத்துல இருக்காங்கோ? எங்களுடைய உறவினர்கள் மாற்று மதத்துல இருக்காங்கோ? சரி, எழுப்புங்க. நீ நான் வேற அடுத்த 2 கேள்வி கேட்க போறோம். எங்கள் உறவினர்கள் மாற்று மதத்தில் இருக்கின்றார்கள். சும்மா தைரியமே எழுப்புது. இப்ப அவங்களை உங்களை கான்ட்ரிபியூஷன் கொடுக்குமா? சரி, இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இவர்கள் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள் எங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்தா, உங்க வீட்டுல நாங்க வந்து பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு உங்க வீட்டுக்கு வந்திருந்தா அவங்க மட்டும் நிலுங்க, மீதி உள்ளவங்க ஒரே ஒரு ஆளுக்கு வந்திருக்காங்களா? இது நான் நம்ப மாட்டேன். வேற யாரும் வீட்லயும் வரலையா? உங்க வீட்டுல வந்து நான் பிரார்த்தனை பண்ணுவோம், உடம்பு சரியில்லை பிரார்த்தனை பண்ணும் அப்படியா? வேண்டாம்னு சொல்றது வேற விஷயம். அவங்க வந்து நம்மகிட்ட கேட்டாங்களா பிரார்த்தனை பண்றோம்னு சொல்லி? யார்கிட்டையும் கேட்கல. சரி, உட்காருமா, பரவாயில்ல. இன்னும் அங்க யாரோ கை தூக்குறாங்களே, உங்களை வந்து கேட்டாங்க. இதே மாதிரி, அதாவது அவங்க வந்து பிரார்த்தனை பண்ண நீங்க அனுமதிச்சீங்கன்னு சொல்லல. உங்களிடம் யாராவது நாங்க வந்து உங்க வீட்டுல உங்க நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணோம்னு கேட்டாங்கன்னா அவங்க மட்டும் கேட்டுக்கோ. நீங்க அனுமதிக்கணும்னு இல்லை, அப்படி கேட்டிருக்காங்க. கேட்காம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே போயிட்டாங்க. சரி, இப்போ இனி இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்க மாற்று மருத்துவ உறவினர் வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், ஒரு ஆள் உடம்பு சரியா அதே மாதிரி ஏதாவது நேரத்துல நாங்க வந்து பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு
இவ்வளவு நாளும் நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு இருக்கு, டிஃபென்ஸ் அஃபென்ஸ் சொல்லி. டிஃபென்ஸ்னா தாக்குறது, இது தடுக்கிறது. அஃபென்ஸ்னா தாக்குறது. சோ டிஃபென்ஸ்னா அவங்க ஏதாவது அடிக்க வந்தா தடுக்கிறது. ஒருத்தர் சொன்னானா, யாரு என்னை வந்து அடிச்சாலும் நான் தடுத்துருவேன் அப்படின்னா, என்னோட அடிமுறையெல்லாம் படிச்சிருக்கா? இல்ல இல்ல, பின்ன எப்படி தடுப்பேன்னா, எங்க படுதோ அந்த இடம் வச்சு தடுப்பேன் அப்படின்னு. அது தடுக்கிறது பத்தே. ஆனா தாக்குறது, அதாவது யாராவது அந்த பிரார்த்தனை வந்தாங்கன்னா அவங்கள வேண்டாம்னு சொல்லி விரட்டி விடுறது, அது ஒரு விஷயம். இன்னொன்னு, நாம பிரார்த்தனைக்கு போறது. யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கு என்னுடைய உறவினர் வீட்டுல மாத்துமாத்தர் வீட்டுல போய் நான் பிரார்த்தனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, இந்த தைரியம் வரணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு வரணும். என்ன வரணும்னா, நான் பிரார்த்தனை பண்ணினால் அவர்களுக்கு குணமடையணுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். நம்முடைய பிரார்த்தனை, நம்ம வீட்டு பிரார்த்தனைன்னு போட்டிருக்கோம். இந்த பிரார்த்தனையை சொன்னால், முதல்ல இந்த பிரார்த்தனையை போய் சொன்னோம்னா, மாற்று மாத்திரம் இல்லை, நம்ம மாத்திரம் உள்ளவர்கள் பிரார்த்தனையை சொன்னால் அவர்களுக்கு குணமடையும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கா? இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? நாம பிரார்த்தனை பண்ணா நம்முடைய கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி இத்தனை பேருக்கு இருக்குதானே, கஷ்டங்கள் குறையும் சொல்லி. இதை வந்து நாம மாற்று மருத்துவர்கள்ட்ட போய் சொன்னா அவங்களுக்கு குறையுமா குறையாதா? அவங்க நம்முடைய உறவினர்களாக இருந்தால் அவர்களுக்கு குறைந்தா நல்லது தானே. அப்ப நீங்க ஏன் முயற்சி பண்ணக்கூடாத? என்னமா ஏற்றுக்கொள்ளது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்குது அவங்க பிரச்சனை. நீங்க போனீங்களா கேட்டீங்களா தான் இப்ப என்னுடைய கேள்வி. உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது நீங்க பிரார்த்தனை பண்றதுனால, அது உங்க உறவினர்களுக்கு ஏன் கிடைக்க கூடாது? சர்வே பவந்து சுகினம் தானே நம்முடைய பிரார்த்தனை. எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு நாம பிரார்த்தனை பண்ணணும் தானே. நீங்க போய் பிரார்த்தனை பண்ணலாமா பண்ண முடியாதா? என்னமா? அதாவது விவேகானந்த சாமி சொன்னார், யாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையோ அவன் நாத்திகன் என்று பட்டே பலங்க சொன்ன. ஆனால் நான் சொல்கிறேன், யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன் நாத்திகன். அப்ப நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் போனா ஏற்கணும். அவன் என்ன அடிச்சாலும் மாறாங்க ஒரு நம்பிக்கையோட. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நமக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் கடவுளுடைய பேரை சொல்லி கொண்டு போகிறேன், எனக்கு வழி திறக்கும். அந்த உறுதி நமக்கு இருக்கணும். சரி, இது இப்போ முதல்ல நமக்காக நாம பிரார்த்தனை பண்ணணும். நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நாம பிரார்த்தனை பண்ணணும். அதனால இப்ப என்ன சொல்லி இருக்கோம், ஒரு வித்யா நாம கொஞ்சம் உருவாக்கி இருக்கோம். நான் வேற ஒண்ணு சொல்லிட்டோம். இன்னைக்கு அதை சொல்லி நாம அதை நீங்க தெரிஞ்சிருக்கோம், அதை சொல்லி அதை நாம முடிச்சுக்கலாம். சரியா? இப்போ எல்லாரும் நேரே பார்க்கணும். இந்த வித்யைக்கு நாம பேரு நம்ம வெளியில ஒன்று சுவாமியார்கிட்ட கேட்டு ஒரு பேரு முடிவு பண்ணி இருக்கோம். தேஜோ வித்யா. என்ன பேரு? என்ன பேரு? தேஜோ. நமக்கு மேன்மை தரக்கூடிய, நன்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு வித்தை. இது ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் இல்ல. தலைகளா நெல்லு நேர நெல் எல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையானது. நாம செய்யும் போது வீட்டுல குடும்பத்தோட உட்கார்ந்து தினசரி காலையிலயோ சாயங்காலமோ இல்ல காலையிலும் சாயங்காலமோ செய்யணும். அத ஒரு தடவை தினசரி செய்தோம்னா, அல்ல 2 தடவை செய்தோம்னா, எவ்வளவு செய்யணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்துல தேஜஸ் வரும். தேஜஸ்னா வளர்ச்சி வரும். நம்முடைய வீட்டுல இருக்க பிரச்சனைகள் மாறும். மாமியார் மருமக சண்டை தீரும். எல்லா பிரச்சனையும் தீரும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். செல்வம் கொளிக்கும். நான் சும்மா சொல்லல, இந்த டிவியில எல்லாம் பெருங்காலி மாலை போட்டால் உடனே உடனே எல்லாம் தலைகளா மாறும் அப்படி ஒன்றும் சொல்லல. இது செய்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கும் உடம்புக்கும் உங்க குடும்பத்துக்கும் நாட்டுக்கு நல்லது. நீங்க மட்டும் செய்தா போறாது, உங்க ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் செய்ய வைக்கணும். முடிந்தால் மாற்று மதத்தவர்கள்ட்ட இப்படி சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இது தினசரி காலையில் ஒரு 10-15 நிமிஷம் செய்யுங்க, உங்க பிரச்சனை தீரும். ஒரு சந்தேகம் தைரியமா சொல்லுங்க. ஒரு மாசம் செய்து பார்க்க சொல்லுங்க. ஒரு மாசம் செய்து பலன் இல்லாட்டா விட்டுருச்சு. அதே மாதிரி நீங்களும் அப்படிதான் ஒரு மாசம் செய்து பாருங்க. அதனால உங்களுக்கு பலன் இல்லாட்டா நிறுத்திடுங்க. சரியா? இது வட இந்தியில இருந்து ஒரு சுவாமி கன்னியாகுமரியில அதை செய்தாரு. அது கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நாம சொல்லியிருக்கோம். இப்ப நிறைய உட்காரோம். சரியா? உட்காந்துட்டு 12 தடவை ஓம்னு நீட்டி சொல்றோம். சரியா? ஓ
நம்முடைய கெட்ட குணங்கள் எல்லாம் குறையும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஓங்காரத்தை நாம சத்தமா சொல்றது 12 தடவை. அடுத்தது காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு பெரிய வெளிநாடுகள் எல்லாம் இந்திய வம்சாவளியினர் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, பெரிய போஸ்ட்ல இருக்காங்க, சிஓவா இருக்காங்க, வருஷத்துக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னா அந்த காயத்ரி மந்திர ஜபத்தினுடைய சக்தி தான் மக்களுக்கு. அதனால நாம முன்னாடி காயத்ரி மந்திரம் வேற யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் சமுதாயத்துல பிரச்சனைகள் இருந்தது. அது ஜாதியினால இல்லை, ஜாதி இந்து மதத்துல சொல்லப்படவே இல்லை. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யாராவது ஜாதி இந்து மதத்துல சொல்லியிருக்காங்கன்னா என்கிட்ட கூட்டுவாரு. தீண்டாமை இந்து மத கருத்து இல்லை, ஜாதி இந்து மத கருத்து இல்லை. பிறப்பினால ஜாதிங்கிறது எங்கேயும் சொல்லல. பிறப்பினால வர்ணம் மட்டும், வர்ணம் கூட சொல்லல, தொழில்னால தான் சொல்லியிருக்கு. இந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் தான் காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருந்தார். அதனால அவங்க எப்பவுமே சிறந்த அறிவாளிகளாக பெருசா இருந்தார். அதனால காயத்ரி மந்திரம் நாம எல்லாரும் சொல்லணும். நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சொல்லணும், வீட்டுல பிள்ளைகளும் சொல்ல வைக்கணும். காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் நினைக்க நிறைய உட்கார்ந்து கண்ணை மூடி 12 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம் இந்த மந்திரம் உண்மையிலே ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இது மந்திரம் சொல்றது பிரார்த்தனையை தான் சொல்லணும். ஒரு தடவை நம்முடைய வித்யாபீட பொறுப்பாளர்கள் அவங்க குடும்பத்தில் எல்லாம் பல பிரச்சனைகள் பலருக்கு அடிக்கடி வந்ததுனால ஒரு பிரச்சனை கேட்குறவங்க சொன்னா இங்கே வச்சு 1 லட்சம் காயத்ரி ஜபம் பண்ண சொன்னாங்க. நாம பண்ணணும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதனால இது ரொம்ப முக்கியமான மந்திரம். நாம் எல்லாரும் குடும்பத்துல தினசரி நாம் இதை சொல்லணும். அதுக்கு அடுத்தது இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. ஆனால் 2 நிமிஷத்துல இந்த பயிற்சி முடியாது. நான் என்னன்னு சொல்லிடுறது இருக்கு. நீங்க வீட்டில் பயிற்சி பண்ணணும். நான் இதுக்கு முன்னே இங்க அப்பாளர்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு. இது நான் முன்னாடியே கேட்டேன், சாமி சொன்னதை நான் செய்துட்டு இருக்கேன் வீட்டில். அப்படி உள்ளவங்க இது போகும். 1, 2, 3, 4, 5, 6, 7,
நல்ல. சரி, அடுத்து என்னென்ன நீண்ட மூச்சு விடுறது, நிறைய ஃபுல்லா மூச்சு உள்ள இழுக்கிறது, திருப்பி விடுறது. அப்படி 12 தடவை. வயர் ரொம்ப பொம்புற அளவுக்கு மூச்சு இழுக்கிறது, அப்படி மூச்சு விடுறது. அடுத்தது இது 12 தடவை பண்ணணும். அதுக்கு நேரம் இல்லை, அவருக்கு சங்கருக்கு ரெடியாக வராரு, சாமி கீழே இறங்கணும் சொல்லி. அடுத்து என்ன அப்படின்னா, கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ளால 108 தடவை ஓம் சொல்றது. வெளியில சொன்ன முதல்ல மனசுக்குள்ளால 108, கண்ணை மூடிட்டு இருந்துட்டு மனசுக்குள்ளாலே சொல்றது. இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி எடுத்துட்டு இங்க ஒரு 1 சொல்லு. இப்படி 10 10 இங்க வந்தா 100 வரும். அப்புறம் 8 சொல்லி, அல்லது மாலை வச்சு 108 தடவை மனசுக்குள்ளாலே சொல்றது. இந்த இவ்வளவு விஷயத்தை வீட்டில் உள்ள எல்லாருமே உட்கார்ந்து செய்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வீட்டில் எல்லா ஐஸ்வர்யங்களும் வரும், நம்முடைய வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் மாறும், எல்லா விதமான வளங்களும் நமக்கு கிடைக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இந்த வித்தைக்கு நம்ம என்ன பேர் போட்டிருக்கோம்? தேஜோ வித்யா. எல்லாரும் செய்வோமா? வீட்டில் உள்ளவங்களை செய்ய வைப்புமா? பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை செய்ய வைப்புமா? கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம். இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்கள் தரட்டும். வணக்கம்.